ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஞாயிற்றுக்கிழமை அதுமா நாங்கள் குடும்பத்தோட மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா கரூர் திருச்சி நெடுஞ்சாலையில் மாயனூரில் இருக்குது. இந்த கோவிலுக்கு சில சிறப்பம்சங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று, சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டு வந்தபோது அவங்களுக்கு நடுவில் எல்லை தகராறுகள் நடந்து போர்கள் மூண்டன. அப்படி போர் மூண்டுட்டு இருக்கும்போது பார்வதி தேவி மலைவாழ் பெண் உருவத்தில் வந்து அவங்களோட எல்லை பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க. அதன்படி மாயனூருக்கு மேற்கு பகுதி சோழ நாடுனும், கிழக்கு பகுதி சேர நாடுனும், தெற்கு பகுதியை பாண்டிய நாடுன்னு பாக பிரிவினை செஞ்சு வச்சாங்க. அப்படி ஒரு நல்ல தீர்ப்பை சொன்ன அந்த மலைவாழ் பெண்ணை சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அங்கேயே தங்குமாறு வேண்டி கேட்டுக்கொண்டாங்களாம். அவங்களோட வேண்டுதலுக்கு ஏற்ப அவங்க அங்கேயே தங்கிட்டாங்களாம். அந்த அம்மாவை தான் செல்லாண்டியம்மனாக நம்ம இப்போ கும்பிட்டுட்ருக்கோம். அவங்களுக்கு அந்த இடத்துலையே கோவில் கட்டி சேர சோழ பாண்டியர்கள் வழிபட்டு வந்தாங்களாம். இந்த அம்மனுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. ஒரு தடவை சோழ நாட்டில் தீராத பஞ்சம் வந்துச்சான். அப்போ சோழ மன்னன் இந்த மதுக்கரை செல்லாண்டியம்மன் கிட்ட வந்து என்னோட நாட்டில் இருக்க பஞ்சத்தை தீர்த்து வைத்தாயேன்னு வேண்டிக்கிட்டாங்களாம். அந்த வேண்டுதலுக்கு செவிசாய்ச்சு இந்த மதுக்கரை செல்லாண்டியம்மன் சோழ நாட்டை பார்த்து தன் தலையை திருப்பினாங்களாம். அந்த நிமிஷம் அந்த பஞ்சமெல்லாம் தீர்ந்து சோழ நாடு செழுமையாக இருந்ததாமா. அதனால் இந்த கோவிலில் இருக்க அந்த செல்லாண்டியம்மனோட விக்கிரகம் தலையை சாய்ச்ச மாதிரியே இருக்குங்க. அகண்டு விரிஞ்ச காவிரி கரையோரத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. இப்படிப்பட்ட சிறப்பம்சங்கள் வாய்ந்த கோவிலுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி எங்கள் குடும்பத்தோடு போயிட்டு வந்தோங்க.